ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 103:17 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் ஒரு பகுதியில் கூட அவருக்கு பயந்தவர்கள் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் உண்டு. பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிற பிள்ளைகளுக்கு முதலாவதாக தேவன் தமது கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் முதலாவதாக கிருபையை கட்டளையிடுகிறார். கிருபை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கிருபை என்பது மிகவும் பெரியதாக இருக்கிறது. 117 சங்கீதத்தில் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சங்கீதத்தில் கிருபை எப்படிப்பட்டது என்று, எவ்வளவு பெரியது என்பதை இங்கு வேதவசனம் சொல்லியிருக்கிறது. 11 வசனத்தில் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று கிருபை குறித்து பயப்படுகிற பிள்ளைகளுக்கு வானம் பூமி எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் தேவனுக்கு இந்த பூமியில் பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது மெய்யாகவே அவருடைய கிருபை பெரிதான கிருபை, வானத்துக்கு பூமிக்கு பெரிதான கிருபையை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு தேவனுடைய கிருபையை குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் தாவீது அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்படிப்பட்டது கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று தாவீது அநேக இடங்களில் கிருபை குறித்து சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படும் போதுதான் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதாக தொடருகிறதாக. அவ்வளவு கிருபை, பெரிய கிருபையை அவர் நம்மேல் வைத்த அந்த பெரிய கிருபை நமக்கு அளவற்ற அந்த கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிருபை கொடுக்கிறது மாத்திரமல்ல, பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எதெல்லாம் நம் மேலே செய்ய வேண்டும் என்று அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரோ, நம் மீது அன்பு வைத்து அவருடைய நீதி நம் மீது விளங்கும்படியாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேத வசனத்தில் கூட அவருடைய நீதி என்று சொல்லி இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்படும் போது தேவன் நம்மை மட்டும் அறிவிப்பதில்லை, கிருபை நமக்கு மாத்திரம் கொடுப்பதில்லை, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தான் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அவருடைய கிருபையை சேர்த்து வைத்துக் கொள்கிற. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும், குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள். அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் உழைப்பால் அநேக ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைக்கிறார்கள், அவர்கள் பின்வரும் சந்ததி அனுபவிக்கும்படியாக. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் வாழ்ந்து அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நீதி விளங்குகிறதாக இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பயப்படுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுடைய நீதி நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததி மேலும் விளங்குவதற்காக தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான
அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயப்படும் போது உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெரிதான கிருபையை எங்கள் மேல் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், உம்முடைய நீதியை விளங்க செய்கிற தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை உம்முடைய நீதி விளங்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.